கருப்பு நிற நாய் ஒரு மனிதனை துரத்துவது போல் சொப்பனம் வந்தால் என்ன அடையாளம்? கருப்பு நிறத்தை குறித்து வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது வேதாகமம் சொல்லுகிறது, கருப்பு நிறம் மரணத்தை குறிக்கிறது, கருப்பு நிறம் சாத்தானை குறிக்கிறது, கருப்பு நிறம் துன்பத்தை குறிக்கிறது, கருப்பு நிறம் தண்டனையை குறிக்கிறது, கருப்பு நிறம் வியாதியை குறிக்கிறது, கருப்பு நிறம் செய்வனை போராட்டத்தை குறிக்கிறது. கருப்பு நிறத்தை குறித்து வேதம் பல வசனங்களை சுட்டி காண்பிக்கிறது. சில வசனங்களை பார்ப்போம். யூதா 1 அதிகாரம் 13 யோபு 3 5 107 சங்கீதம் 10 143 சங்கீதம் 3 இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கருப்பு நிறத்தை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தேவ பிள்ளைகளே, கருப்பு நிற நாய் ஒரு மனிதனை துரத்தும் பொழுது அது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்றால், பிசாசின் கிரியைகள் உங்களை பின்தொடர்ந்து வருகிறதாய் அர்த்தமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மரணத்திற்குரிய வியாதிகள் உங்களை தொடப்போகிறதாய் அர்த்தமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஆகையினால் இந்த கருப்பு நிற நாய் வரும்பொழுது நாம் அதிகமான ஜெபத்தில் இருக்க வேண்டும். அதை நாம் சாதாரணமாய் நினைத்து கொள்ள கூடாது. தேவ பிள்ளைகளே, அது மாத்திரம் இல்லாமல் அது துன்பத்தை குறிக்கிறது. உங்களுக்கு ஏதோ ஒரு பண கஷ்டமோ போராட்டமோ இப்படியாப்பட்ட சில வியாதிகளோ பலவீனமோ உங்களை தாக்க போகிறது என்று சொல்லி அர்த்தமாய் இருக்கிறது. ஆகையினாலே கருப்பு நிற நாய் வந்தால் நீங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும்.